எல்ஐசி உங்களோட 2000 கோடி ரூபாயை எங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? 15.15 லட்சம் கோடி ஃபேக் ரெவென்யூ காமிச்ச ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை செபி கண்டுபிடிச்சு அதை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை இப்போ போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு டேட்டா சொல்லுது, எல்ஐசியோட அந்த 2000 crores 1600 கோடி எப்படியும் காலி ஆயிருக்கும். அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90% டவுன் ஆயிருக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோதான், 90,000 காலி. மீதி 10,000 தான் நம்ம இருக்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே இறங்கிடும். ஸோ இப்போ இதை எப்படி ரிகவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏதாவது புது டிஃப்ரெண்ட் நேமில் ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணி யாருக்குமே பெனிஃபிட் இல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிவிட்டு அதை உங்கள் தலையில் தான் வந்து விடியும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, பாலிசி சூஸ் பண்ணும்போது கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பாலிசி லாங் டேர்மில் நல்ல பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வர நிறைய பேர் எல்ஐசி போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு பாலிசி போட்டிருப்பாங்க, போட்டுட்டு இன்பிட்வீன் ஸ்டெக்காக இருப்பாங்க, மாற்றவும் முடியாமல் அதை வேறு வழியில் கண்டினியூ பண்ணி முடிச்சுதான் ஆகணும். அப்படின்னா தான் கொஞ்சம் காசாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமாவது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பாலிசிஸை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.